சில நேரம் அந்த பக்கத்துல கொஞ்சம் வலிக்குது, அந்த சாவா அந்த காது போறோம் அப்படியே வலிக்குது. வாரம் கூப்பிடுறாங்களா இங்க ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து பேசுறீங்களா? பேசுறேன் ஏதோ ஒரு புல்லு பேசுனது. ஆக்சுவலி என் பேர் மலையரசன். எங்கள் மாமாவுக்காக வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாங்க. ஸோ அதுக்காக இங்கே வந்திருந்தேன். இப்போ லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக வந்து மெடிசன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பேசிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். வயசா நியர்லி 65 இருக்கும். வேதாரண்யம். ஆக்சுவலி வந்து அவர் ஊரில் இருக்கார்ல, ஸோ நான் இங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால நான் வந்திருக்கேன். இப்போ பேசினாங்க, ஃபோனில் பேசினாங்க. ஸோ அதான் டாக்டர் இந்தமாரி வந்து அவங்க சில ஸ்டெப்ஸ் சொன்னாங்க. ஸோ ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதே தான், இப்போதைக்கு ரீசன் பெயின் மட்டும் இருக்குன்னாங்க, மற்றபடி எதுவும் இது இல்லை, பெயின் மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பெயின் கில்லர் போட்டாங்க, இப்போ எதுவும் பெருசாக போடல, கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து கேன்சர், அது ஸ்மோக் பண்ணதில் கேன்சர் வந்துடுச்சு. ஸோ இடையில நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஈவன் ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சு தான் இங்கே ஃப்ரெண்ட்ஸு அந்தமாரி ரெஃபரன்ஸில் வந்தோம். ஸோ இப்போதைக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வெங்கடாச்சலம். ஓகே எப்படி இருக்கீங்க? இப்போ சாப்பிட்றீங்களா? சாப்பிடுறேன். அந்த நாஞ்சில போய் கொஞ்சம் ஏறுது, கொஞ்சம் அந்த சாப்பிடும் போது ஏறிக்கிட்டு வலிக்குது. சில நேரம் அந்த பக்கத்துல கொஞ்சம் வலிக்குது, அந்த சாவா அந்த காது போறோம் அப்படியே வலிக்குது. வலி மாத்திரை ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? அதுக்கு வலி மாத்திரை எப்பயாவது ஒண்ணு போடுங்க. நீங்க தான் ரொம்ப போடக்கூடாதுன்னீங்களா? ஆமா. எப்பயாவது ஒண்ணு போடுங்க. நான் போட்டு நீ 3 நாள் இருக்கும், அவனா 15 நாள் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு 3 நாள் என்னவோ போட்டேன். சரி, ஓகே. சார் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எலுமிச்சம் இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சம் வந்து சுடு தண்ணியில் புழிஞ்சிட்டு சாப்பிட்ட உடனே வாய்க்கு பிடிச்சி துப்புங்க ஒரு வாட்டியும். கொஞ்சம் எப்படி ரொம்ப சூடாக வேணாம், ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ணாதீங்க. சும்மா போட்டு சாப்பிட்ட உடனே ஒரு வாட்டி வாயில் ஃபுல்லாக சும்மா ஒரு இது மாதிரி பண்ணிட்டு துப்பிடுங்க. சரிங்களா? சரி, அது மட்டும் பண்ணிக்கங்க, போதும் இப்போதைக்கு. மேற்கொண்டு மற்றபடி சாப்பாடு வேற ஏதாவது சாப்பிடும் போது இந்த எரிச்சல், அது மேலே பட்டை எரிச்சல் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? இப்போ நான் வேற ஒன்றும் சாப்பிட மாட்டேன். சாயா குடிப்பேன், சாயா. அப்புறம் யார் வீட்டாலையும் போனா கடைக்கு போனா டீ பால் காப்பி குடிப்பேன். சரி, ஓகே. அப்புறம் வீட்டுல நான் சாயா தான், மோர் எல்லாம் போட்டுக்கிறது இல்ல. சோறு சாப்பிடுவேன், காலைல டிஃபன் சாப்பிடுவேன். சரி, ஓகே. காலையில இட்லியோ பொங்கலோ ஏதோ ஒண்ணு சாப்பிடுவேன், உப்புமாவோ ஏதோ ஒண்ணு. நைட்டு சோறு. சரி, ஓகே. சரி, இதே ஃபாலோ சொல்லுங்க. இடத்துல லேசா வலி இருக்கு. சரி, ஓகே. அப்படியே இருக்கும். நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது ரெக்டிஃபை ஆகும். நான் சொன்ன மாதிரி எலுமிச்சம் போட்டு இதை கொப்பளிச்சு துப்புங்க இதுக்கப்புறம். சரிங்களா? அதையும் ஃபாலோ பண்ணீங்க ரெகுலரா. சரிங்களா? பாருங்க, வாரம் கூப்பிடுறாங்களா இங்க ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து பேசுறீங்களா? பேசுறேன் ஏதோ ஒரு புல்லு பேசுனது. சரி, ஓகே. நல்லது. சரி, ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் தான் உங்களுக்கு கேளுங்க, அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க அதையும். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ.